அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 12. ஒவ்வொரு மாதத்துலேயும் 12ஆம் தேதி வருது அப்படின்னாலே மனசு பதறுதுங்க. 12ஆம் தேதி காலையில் புள்ள நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தது. சந்தோஷ போய் சாப்பாடு கொடுத்தான். வாங்கி சாப்பிட்டு தம்பியை பார்த்து கப்பு கொடுத்துட்டு சிரிச்சிட்டு போன ஒரு குழந்தை அன்னைக்கு சாயந்தரம் எவ்வளோ துடி துடிச்சுதோ, எவ்வளோ சித்திரவதை பண்ணினாலும், எவ்வளோ துடிச்சுதோ, எவ்வளோ கொடுமைகள் பண்ணனானுங்களோ, அதெல்லாம் நினச்சி பார்க்கக்குள்ள மனசு அப்படி தான் பதறுது. என் வீட்டு பிள்ளைய எம்மா கொடுமைப்படுத்தி இப்படி பண்ணனானுவோ. புள்ள அன்னைக்கு அந்த துடித்த ஒவ்வொரு துடிப்பும் இந்த 12ஆம் தேதி வந்தாலே மனசு நமக்கு அப்படி தாங்க துடிக்குது. இன்னும் 30 நாள் தான் இருக்குது. ஜூலை 12 வருது. ஜூலை 12ஓட 2 வருஷம் முடிய போகுது. இந்த 2 வருஷ காலமாக எத்தனையோ பேருக்கு உண்மை தெரியும். மருத்துவருக்கு தெரியும், போலீஸ் அதிகாரிக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியும், அங்கே கூட இருந்த ஸ்ரீமதி ஃப்ரெண்டுங்களுக்கு கண்டிப்பாக அரசல் பரசலாக பல உண்மைகள் தெரியும். ஆனால் இத்தனை பேருக்கு உண்மைகள் தெரிஞ்சும் அனைவரும் ஊமையாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணின டாக்டர் கூட மனசாட்சி இல்லாத மரக்கட்டையாக இருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய டாக்டர் அவங்க சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. அவங்களால ஒரு சின்ன சின்ன கீறல்களோட எப்போ நடந்தது, என்ன நடந்தது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொரு காயமும் அந்த காயம் எப்படி வந்தது, எதனால வந்தது, எந்த ஆயுதத்தால் இந்த காயம் வந்திருக்கும் அப்படிங்கிறதும் அவங்களால சொல்ல முடியும். இந்த கைரேகையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த கைரேகை இத்தனை கைரேகை உடம்புல இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒவ்வொரு எலும்பு முறிவுக்கும் காரணம் கண்டுபிடிச்சிருவாங்க. இதனால இருந்தால் தான் இந்த எலும்பு முறியும், இப்படி இருந்தால் தான் இந்த எலும்பு முறியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாமே தெரிஞ்சும் மனசாட்சி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷ காலமாக மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மருத்துவர் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் கடவுளுக்கு சமமாக இருந்தும் நம்ம வழக்கில் கல்லாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் யாராவது உண்மையை சொல்ல வெளியே வந்துட மாட்டாங்களா, யாராவது ஃபோன் அடிப்பாங்களா, ஏதாவது ஒரு லெட்ரு வராதா அப்படின்னு தவிச்சிக்கிட்டு கடந்துக்கிட்டு இருக்கிறேன். கேஸ் விசாரணைக்கு வந்தாலாவது ஏதாவது ஒரு தடயம் நமக்கு கிடைக்கும். அந்த கேஸையும் விசாரணைக்கு வர முடியாத எவ்வளவோ இடையூறு, எவ்வளோ தடங்கள், எவ்வளோ நாட்களை இழுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இந்த 2 வருஷ காலமாக உண்மை வெளியே வராமல் இருந்துக்கிட்டு இருக்குது. பாப்பா விஷயம் தெரிஞ்ச உண்மை இந்த போலீஸு இது மாதிரி இல்லாமல் பொதுமக்களுக்கு, அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் எத்தனையோ பேர்த்துக்கு தெரியுங்க. ஆனால் தெரிஞ்சும் இப்படி மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் இந்த 2 வருஷ காலமாக நம்ம தங்கத்துக்கு என்ன நடந்தது, அன்னைக்கு எத்தனை பேர் இருந்தானுவோ, என்ன பண்ணனானுவோ அப்படிங்கிற இது தெரியாமையே தினம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.